இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருமா, உனக்கு அப்பா அம்மா இல்ல, உயிருக்கு உயிரா உனக்கு துணையா இருந்த தாத்தாவும் இறந்துட்டாருன்னு எனக்கு தெரியும். அவர் இருந்திருந்தா உன்னை பத்தி எல்லாம் தெரியுங்கிறதுனால உன் மனசுல இருக்கிறத அவரே எங்களுக்கு சொல்லியிருப்பாரு. ஆனா இது உன் கல்யாணம், இது உன்னோட வாழ்க்கை. அதனாலதான் உன்னோட முடிவை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்க வீட்ல எதுக்கும் எந்த குறையும் இருக்காத. அது மட்டும் இல்ல, உன் தாத்தா உன்னை எவ்வளவு செல்லமா பாத்துக்கிட்டாரோ அதே மாதிரி செல்லமா நாங்களும் உன்னை பாத்துக்குவோம்மா. உனக்கு அப்பா அம்மா இல்லைங்கிற குறை என்னைக்குமே இருக்காது. உன் விஷயத்துல மட்டும் இல்ல, உன் தம்பி தங்கச்சியோட பொறுப்பையும் நாங்களே எடுத்துக்கிறோம். அம்மா லக்ஷ்மி, அவங்க சொன்னதெல்லாம் கேட்டல, நீ இத பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லுமா. லக்ஷ்மி, உன் தம்பியோட நிலைமைய நினைச்சு நீ எவ்வளவு கவலையோட இருக்கன்னு எனக்கு தெரியும்மா. இந்த கல்யாணம் முடிஞ்சதும் நாளைக்கு நானே ஆபரேஷன் பண்ணி வைக்கிறேன். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். நீ வெளியில வந்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லணும். அது வந்து சார், புரிஞ்சிருச்சுமா. என் பையனை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாம இந்த கல்யாணத்துக்கு உன்னை ஒத்துக்க வைக்கிறது நியாயமே இல்லை. என்ன இவ கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல சொன்னா வாயை திறக்க மாட்டேங்கிறா. சரிம்மா, என் பையனை உனக்கு போன் பண்ண சொல்லு, உன்னை வந்து பாப்போம். நீங்க ரெண்டு பேரும் மனசு திறந்து பேசுங்க. உனக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் உன்னோட விருப்பத்தை சொல்லு. நாம அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம். அது வரைக்கும் நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம், எங்களுக்கும் சொல்ல வேண்டாம். சரியா? சரிங்க. நான் வந்து ஒரு வாட்டி உங்க பையன் கிட்ட பேசி பார்க்கறேன். ஹலோ. ஹாய். ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என் டாடி உங்ககிட்ட பேச சொன்னாரு. ஆமா, நானும் உங்ககிட்ட பேசுறேன்னு தான் சொன்னேன். நாளைக்கு நீங்க ஃப்ரீயா? அது அது வந்து டேட் போலாம். டேட்டா? நீங்க ரெடியா இருங்க, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஹலோ
என்ன பேசுறான்? ஆ, ஹலோ என்னங்க சைலண்டா இருக்கீங்க? ஆ ஒன்றும் இல்லைங்க. ஆ, என் கூட டேட்டுக்கு வரதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அது இருக்கட்டும், உங்களுக்கு டேட்டுனா என்னன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஆ ஆ தெரியும். இன்னைக்கு டேட்டு 18, நாளைக்கு 19, நாளான்னைக்கு 20. ஐயோ அது இல்லைங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு பிடிச்ச இடத்துக்கு போய் 2 பேரும் மனசை திறந்து பேசிக்கிறது. என்ன அவன் ஃபோன் பண்ணானா? ஆமா சித்தி. என்னம்மா இது? இன்னும் அவகிட்ட கூலா பேசிட்டு இருக்க? நீ சுமார் பேபி. லக்ஷ்மி, நீ எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்ட போறன்னு உனக்கு தெரியுமா? நான் சொன்னது உன் மூளையில ஏறவே இல்லையா? அது இல்ல சித்தி. அவங்க முன்னாடி வந்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லுன்னு சொன்ன இல்லையா? அப்புறம் என்னாச்சு? புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே நின்னுட்ட. எப்படிமா சொல்லுவா? ஊர்ல இருக்க மொத்த கெட்ட என்னமோ இவளோட மனசுலதான் இருக்கு. இவ எப்படி நீ சொல்றத கேப்பா? பேபி, உன்னை நான் பேச வேண்டான்னு சொன்னல. லக்ஷ்மிக்கு அப்படி நடந்துக்கணும்னு தோணி இருக்கு. அதான் மௌனமா இருந்திருக்கா. அதானே லக்ஷ்மி? மௌனமா இருந்து எதுவுமே பேசாம இருந்தா விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த வார்த்தையை அக்கா சொல்லவே இல்லையே. அவளுக்கு விருப்பம் இல்லனா உங்க பையன்கிட்ட பேசுறேன்னு எதுக்காக அவ சொன்னா? இப்ப மித்ரா அவளுக்கு போன் பண்ணதும் அவன் கூட வரேன்னு எதுக்காக இவ சொன்னாமா? அடி பைத்தியம், அந்த பையன் கிட்ட உடனடியா அப்படி சொல்லிட முடியாதுல்ல. அதனாலதான் வரேன்னு சொல்லிருக்கா. இல்லையா லக்ஷ்மி? என்னது, அக்காக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. சித்தி வேணும்னு எல்லாத்தையும் கெடுக்குறாங்க.